யாழினியால் அவள் உடலை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனின் பாரம் அவளால் தாங்க முடியவில்லை. அதற்கு இடையில் அவன் தன் இரு கைகளையும் அழுத்தி பிடித்து இருப்பதனால் அதையும் அவளால் அசைக்க முடியவில்லை. பெண் அவளோ துடித்துதான் போனாள். அதற்குள் அர்ஜுனோ துடிக்கும் அவள் அதிரத்தை கண்டவுடன் அதை இப்பொழுதே முழுவதுமாக தனதாகிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் அவளுடைய இதழில் தன் விரலை வைத்து வருடி விட்டு தன் இதழை கொண்டு அவள் இதழிடம் நெருங்க யாழினியின் இதயம் தாறுமாறாய் துடிக்க ஆரம்பித்தது. பயத்தில் அவள் முகமெல்லாம் குப் என்று வியர்க்க தொடங்கியது. என்ன செய்வது என்ற பதட்டத்தில் இறுக்கமாக தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ள அதே நேரம் அவனோ போத்தென்று அவள் அருகிலேயே விழுந்து விட்டான். அதற்கு பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்தது. அவன் கையையும் காலையும் தன்மேல் இருந்து தள்ளிவிட்டு, கொஞ்ச நேரத்துல என்னை எப்படியெல்லாம் பயப்படுத்திட்டாரு, அட கடவுளே, என்ன ஆச்சு நம்ம பாஸ்க்கு, இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரே, ஏன் தான் குடிச்சாலே எல்லாரும் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறாங்களோ தெரியல, அப்படி இந்த கருமத்துல என்னதான் இருக்குதோ, இதே போய் உட்கார்ந்து குடிக்கிறாங்க என்று உள்ளுக்குள் புலம்பியவள் அங்கிருந்து எழுந்து சோஃபாவில் சென்று படுக்கலாம் என்று முயற்சி செய்ய அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. என்ன கொடுமடா இது, இன்னைக்கு இவர் கூட தான் நான் படுத்தாகணுமா என்று நினைத்த யாழினியும் அவனை கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி படுக்க வைத்து விட்டு இந்த ஓரமாக அவள் படுத்துக்கொண்டாள். பின்பு போர்வையை எடுத்து அவனுக்கு போற்றி விட்டவள், கடவுளே, உன்னை நம்பிதான் நான் தூங்க போறேன், விடிகிற பொழுது நல்ல பொழுதா இருக்கணும், காலையில எழுந்திருச்சு அது எப்படி நீ என் கூட ஒன்னா படுக்கலாம்னு என்கிட்ட சண்டைக்கு வராம இருந்தா சரிதான் என்று மனதிற்குள்ளேயே அனைத்து கடவுளையும் வேண்டிக் கொண்டு படுத்தவள் கால் வலியில் அசந்து போய் அப்படியே தூங்கிவிட்டாள். ஆனால் அர்ஜுனுக்கோ தூக்கத்தில் எப்படி தோன்றியதோ தெரியவில்லை. யாழினி மூச்சுக்காற்று அவனை தீண்டவும் மெதுவாக அவள் அருகே நகர்ந்து வந்தவன் அவள் வயிற்றின் மேல் கையை போட்டு இறுக்கமாக அணைத்தபடியே படுத்து உறங்கினான். அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் யாழினிக்கு அது தெரியவில்லை. இரவு நேரம் மிகவும் தாமதமாக தூங்கியதில் யாழினிக்கு காலையில் கண்களை திறக்கவே முடியவில்லை. நீண்ட நேரம் உறங்கிக் கொண்டே இருந்தாள். அதே நேரம் அர்ஜுனோ தூக்கம் கலைந்து மெதுவாக கண்மொழித்தவனின் உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் வித்தியாசமாக பட மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க அவன் கண் முன்னே யாழினி மிகவும் நெருக்கமாக படுத்துக் கொண்டிருந்தாள். அதில் ஒரு நிமிடம் தடுமாறியவன் அவள் முகத்தையே ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுதும் அவளுடைய செந்நிற உதடு அவனை தீண்ட சொல்லி பாடாய் படுத்தியது. அதில் பதறியவன் பட்டென்று காலை பார்க்க அவனுடைய கை கால் அவள் மேல் போட்டு தூங்கிக் கொண்டிருந்தது நன்றாக தெரிந்தது. பயத்தில் எழுந்தவன் போர்வையை விலக்கி பார்க்க இருவரது உடலிலும் ஆடை களையாமல் இருப்பதை பார்த்ததற்கு பிறகுதான் அவனுக்கு போன உயிரே திரும்பி வந்தது போல இருந்தது. ச்சே, நான் எப்படி இங்க யாழினி பக்கத்துல வந்து படுத்தேன், அவ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா, போதையில இங்க வந்து மட்டையாயிட்டனா, அர்ஜுன் ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது, நீ இப்படியெல்லாம் கிடையாதே, இப்போ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற என்று எழுந்து அமர்ந்தவன் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க அப்பொழுது மெதுவாக திரும்பி படுத்த யாழினி அர்ஜுன் எழுந்து அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் பதட்டத்தில் பாஸ் என்று வேகமாக எழ முயற்சி செய்ததில் காலில் சுல்லென்ற ஒரு வழி வரவும் ஆ என்ற கத்த அதில் பதறியவன், என்ன சியானி, கால் வலிக்குதா? ஆமாம் பாஸ், நீ எதுக்கு இப்படி சட்டு சட்டுன்னு எழுந்திருக்கிற என்று ஒன்றுமே நடக்காதது போல பேசிய அர்ஜுனை பார்த்தவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பாஸ், நீங்க நைட்டு என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் அவளை தடுத்தவன், யானி, ஐ நோ, நைட் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால்தான் ஒரு ரூமுக்கு வந்துட்டேன். நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நீ ரொம்ப கம்பல் பண்ண, அதனாலதான் வந்தேன். கடைசியில நான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா? ஆமாம் பாஸ், எனக்கும் கால் சரியில்லை, இல்லாட்டினா நான் எழுந்து போய் அந்த சோஃபால கூட படுத்திருப்பேன். என்னால நகர கூட முடியல. சாரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே யானி, தப்பு என் மேல வச்சுக்கிட்டு நான் ஏன் உன்ன தப்பா நினைக்க போற சொல்லு. நேத்து நான் உன்கிட்ட ஏதாவது ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேனா என்று எதையோ மனதில் வைத்துக் கொண்டுதான் கேட்டான். ஆனால் அவன் நடந்து கொண்ட விதம்தான் அவளுக்கு தெரியுமே. அவளை மெத்தையில் தள்ளி அவள் மீது ஏறி படுத்து அவளுக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுக்க முயற்சி செய்தான். அதற்குள் மட்டையாகி விட்டதால் அவள் தப்பித்து விட்டாள். ஆனால் இதை எப்படி அவனிடம் சொல்லுவாள்? என்ன யாழி யோசிக்கிற? நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டனா என்று பயந்து கொண்டே கேட்க, சச்ச இல்ல பாஸ், சாப்பிட்டு முடிச்ச உடனேவே நீங்க அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
சரிங்க பாஸ் என்று கூறவும் உடனே எழுந்து கதவு வரைக்கும் சென்றவன் பின்பு அவளை திரும்பி பார்த்து, யாழினி, உன்னை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போகணுமா? வேண்டாம் பாஸ், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இந்த காலை வச்சுட்டு எப்படி போவ? நான் போய்க்கிறேன் பாஸ், நீங்க போங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா வந்துருவான் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதுக்குள்ள நீ ரெடி ஆகணும்ல என்று பேசிக்கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவளிடம் அனுமதி கூட கேட்காமல் அவளை இரு கைகளால் தூக்கி கொண்டு குளியலறைக்குள் சென்று அவளை கீழே இறக்கிவிட்டு, நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ண, சரியா? ஓகே பாஸ் என்று கூறியதுதான் தாமதம். அடுத்த நொடி அந்த அறையில் இருந்து வெளியே சென்றிருந்தான். நேராக அவனது அறைக்கு சென்று அவன் குளியலறைக்குள் புகுந்து ஷவரை ஆன் செய்துவிட்டு தலையில் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்க, அப்பொழுதும் அவனுடைய கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. ச்சே, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம அவ கூட போய் படுத்திருக்கேன். அப்படி என்னதான் நடந்துச்சு என்று அவன் மூளையை போட்டு கசக்கி யோசிக்க, அவ ரூமுக்கு வர சொல்லி போன் பண்ணா. அப்புறம் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணி ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் நான் கூட அவளுக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருக்கே என்று யோசித்தவனுக்கு மங்களாக அந்த நினைவுகள் வந்து போக, ஓ மை காட், அவ என்ன சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக ஊட்டி விட்டுருப்பா. ஆனா நான் எதுக்கு அவளுக்கு ஊட்டி விட்டேன்? அவளுக்கு என்ன பிரச்சனை? இப்படி சொதப்பிட்டியடா என்று அவனை அவனே திட்டிக் கொண்டிருக்க, அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தது. எழுந்து அங்கிருந்து வரும்பொழுது தவறுதலாக அவள் மேல் விழுந்தது, அவளை கட்டாயப்படுத்தி மெத்தையில் தள்ளியது, அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தது, பிறகு அவள் உதட்டை நெருங்க சென்றது வரை அனைத்துமே ஞாபகத்திற்கு வர, அதற்கு பிறகு அவன் அந்த காரியத்தை செய்தானா இல்லையா என்பதில் குழப்பமடைந்தவன், ஐயோ அர்ஜுன், என்ன காரியம்டா பண்ணி வச்சுட்ட? நீ எப்படிடா அவகிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? ச்சே, நான் கேட்டதுக்கு கூட அவ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலே. அப்போ என்னை காப்பாத்துறதுக்காக அவ பொய் சொல்லியிருக்காளா? எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சுதான் அவ உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்கா. ஐயோ யாழினி, இனி நீ இருக்க பக்கம் கூட நான் வரமாட்டேன், முடியலடா சாமி என்னால என்று நினைத்து கொண்டிருந்தவன் அவள் முகத்தில் முழிப்பதற்கே அசிங்கமாக இருக்க, எவ்வளவு நேரம் யோசித்தானோ தெரியவில்லை. தலையில் தண்ணீர் கொட்டி கொண்டிருப்பதை கூட மறந்துவிட்டு, அதற்கு பிறகு டக்கென்று ஷவரை ஆஃப் செய்துவிட்டு குளித்து முடித்தவன் டவலை கட்டி கொண்டு வெளியில் வர, மனம் மட்டும் இன்னும் உலைக்கணலாக கொதித்து கொண்டிருந்தது. என்ன செய்து இதை சரி செய்வது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பியவன், யாழினிய ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும். அவ மட்டும் இங்க இருக்கும்போது நீ எதுக்குடா ட்ரிங்க் பண்ண வைத்தியக்காரா? அவ இல்லனா கூட பரவாயில்ல என்று புலம்பிக் கொண்டே அப்படியே நின்றிருக்க, அதே நேரம் சிவாவோ அவன் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வர, அர்ஜுன் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்று இருக்கிறது போலவே அவனுக்கு தோன்றியது. அர்ஜுன் அர்ஜுன் என்று அழைத்து பார்க்க அவனிடமிருந்து பதில் வராததால் மெதுவாக அவனை நெருங்கி அவன் தோலை பிடித்து உலுக்கி, அர்ஜுன் என்னடா யோசிச்சுட்டு இருக்க என்றதும் தான் சுய நினைவிற்கு வந்தவன் சிவாவை பார்த்து, என்னடா எதுக்கு இப்படி கத்துற? டேய் மச்சான், வேணாண்டா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என்ன பெரிய பொறுமையை நான் சோதிச்சிட்டேன்? பின்ன நான் வந்து எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? என்னடா ஆச்சி, ஏண்டா இப்படி இருக்க? நேத்துல இருந்தே நீ சரியில்லை, உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. இப்ப எதுக்கு காலங்காத்தால இங்க வந்திருக்க? அடப்பாவி, யாழினி காலைல ட்ரெஸ்ஸிங் மாத்தணும்டா, அதுக்காகத்தான் வந்தேன். அதுக்கு தானே வந்த, அத போய் செய்ய வேண்டியது தானே. நான் எப்படி டைரக்டா போறது? நீயும் கூட இருப்பல்ல. நான் எதுக்கு இருக்கணும்? அவ என்ன குழந்தையா? நீ போய் அவ காலை கிளீன் பண்ணி கட்டு போட்டு விட்டு கிளம்பு. அப்புறம் நல்லா செக் பண்ணிட்டு சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு அவ ரெஸ்ட்ல இருக்கணும், எப்போ இருந்து எழுந்து நடக்கலாம்ன்றதையும். என்னவோ போ, நான் போறேன். நானே போய் என் தங்கச்சியை பாத்துக்கிறேன் என்றவன் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட, அர்ஜுன் மீண்டும் குழப்பத்திற்கு சென்றவன் வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு கீழே செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது அவள் அறையை கடக்க நினைக்க ஏனோ தெரியவில்லை. யாழினி அறை வாசலில் அப்படியே நின்றவன், நேத்தே கட்டு போடும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டா, வலிக்குதுன்னு என்னை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ தனியா என்ன பண்ணுவா? சிவா எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே என்று சந்தேகத்துடன் அந்த கதவின் முன் நின்றவன் திறந்து கொண்டு உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க,
பிறகு ஒரு கட்டத்தில் உள்ளே செல்லலாம் என்று முடிவெடுத்தவன் மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அப்பொழுது யாழினி அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அதில் பதறியவன் வேகமாக அவள் அருகில் ஓடி அவள் பக்கத்தில் சென்று நின்று, "என்னாச்சு யாழினி?" என்று கேட்க அவள் எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டிருக்க, அப்பொழுது சிவாவோ, "டேய் மச்சான், யாழினி கட்டு போடவே விடமாட்டா, நீ கொஞ்சம் சொல்லுடா." "அண்ணா வேண்டாம் அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது." "யாழினிமா, இப்படியே கட்டு போடாம விட்டா சரியா வராதுமா. ஒரு 2 நாள் மட்டும் நம்ம கட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் உன் கால் நல்லாவே சரியாயிடும். இப்போ உனக்கு வலி நல்லாவே குறைஞ்சிருக்குது இல்ல?" "ஆமா அண்ணா, அது என்னவோ சரிதான். ஆனா நீங்க ஒரு டைம் கட்டு போடும் போதும் ரொம்ப டீப்பா அமுக்கி கிளீன் பண்றது எனக்கு வலியை உண்டாக்கி விட்டுறீங்க. கொஞ்சம் வலி குறைஞ்சா கூட நீங்க வந்துட்டு போனா மறுபடியும் அதிகமாயிடுது. நான் என்ன பண்றது?" "யாழினிமா, நான் ஒரு டாக்டர், அதை மறந்துட்டியா? நான் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வேன்." "என்னடா நீ பெரிய புடலங்கா டாக்டர்? அதான் அவ சொல்றாள்ல, நீ ட்ரெஸ்ஸிங் போட்டாலே ரொம்ப பெயினா இருக்குதுன்னு. நீ இப்பவே ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி வேற ஒரு டாக்டரை வர சொல்லு." "எதே வேற டாக்டரா? டேய், என்னை இதை விட அசிங்கப்படுத்த வேற யாராலும் முடியாது. நீங்க 2 பேருமே போதும்." என்றதும் யாழினி சிவாவை பாவமாக பார்க்க, அதே நேரம் அர்ஜுனும், "சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்ப நீ கால் பண்ணி வர சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?" "யாழினி, இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நான் இங்க இருந்துகிட்டே இன்னொரு டாக்டர் வர சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீயாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைமா உன் பாசுக்கு." என்று கூற அவளுக்கு இப்பொழுது என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதே நேரம் அர்ஜுன் அவள் அருகே நின்று கொண்டிருந்ததில் அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. பட்டென்று அவன் கையை இறுக்கமாக பிடித்து, "பாஸ், சிவானாவே எனக்கு கட்டு போட்டு விடட்டும், நான் வலிய பொறுத்துக்கிறேன் பாஸ்" என்று அவள் பேச, அவள் பேசுவது எதுவுமே அவன் காதில் விழவில்லை. அவள் தன் கையை பிடித்திருப்பது மட்டுமே அவன் மண்டையில் உரைக்க, அப்பொழுது அவளிடம் பணியாக உருகியவன் மெதுவாக அவள் அருகே அமர்ந்து அவள் கையை தன் உள்ளங்கைக்குள் புதைத்துக் கொண்டு, "சரி, இங்க பாருடா, ஒழுங்கா வலிக்காம ட்ரெஸ்ஸிங் போடு. இன்னைக்குதான் உனக்கு லாஸ்ட். இன்னைக்கு யாழினிக்கு வலிக்கிற மாதிரி பண்ணுன, நாளைக்கே நான் வேற டாக்டரை சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும், சொல்லிட்டேன்." "எப்பா சாமி, அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நான் கொஞ்சம் பொறுமையாவே பண்றேன்" என்றவன் அந்த கட்டை பிரித்து விட்டு அவளுடைய காயத்தை பார்த்த உடனேவே, "யாழினி, காயத்துல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குதுமா. நீ இதே மாதிரியே தண்ணி படாம வச்சிருந்தன்னா சீக்கிரமாவே உன் காயம் சரியா போயிடும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படி போட்டு விடுறேன், நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு ஃப்ரீயா கூட விட்டுடலாம், சரியா?" என்றவன் சலைன் வாட்டர் ஊற்றி அவள் காலை சுத்தம் செய்து கொண்டிருக்க, அவளோ அமைதியாக அர்ஜுனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அதை அறியாத அர்ஜுனோ அவளுடைய காலில் உள்ள காயத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். இடையிடையே சிவாவிடம், "டேய், மெதுவா செய்டா, என் பொறுமையை சோதிக்காத." "அட யாருடா இவன்? அந்த பிள்ளையே அமைதியா தானே இருக்கு, நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? அவ வலிய பொறுத்துட்டு கூட அமைதியா இருப்பாடா, அதனால நீ கொஞ்சம் கவனமா செய்" என்று கூற, "இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மள கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் நம்ம கட்டு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடணும்" என்று அவசர அவசரமாக கிளீன் செய்து கட்டு போட போக, "என்ன இவ்ளோ சீக்கிரமா கிளீன் பண்ணி முடிச்சிட்ட? ஒழுங்கா செஞ்சியா இல்ல அரைகுறையா செஞ்சு வச்சியா?" "அர்ஜுன், வேணாண்டா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. இல்லனா என்ன பண்ணுவ? உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாதுடா" என்றவன் கட்டை போட்டு முடித்து விட்டு, "அவ்வளவுதான் யாழினி" என்று கூற அவள் காலில் எங்கே அது விழுந்தது? அவளுடைய சிந்தனை முழுவதும் அர்ஜுன் மட்டுமே நிறைந்திருக்க, அவளுடைய பார்வை அவன் முகத்திலேயே நிலை கொத்தி இருந்தது. அதை கவனிக்காத அர்ஜுன் மெதுவாக அவளிடமிருந்து நகரலாம் என்று அவள் கையில் இருந்து தன் கையை பிரிக்க, அப்பொழுது தான் சுயநினைவிற்கு வந்தவள் பட்டென்று அவனிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டு சிவாவை பார்க்க, அவளை பார்த்து சிரித்தவன், "இன்னைக்கு உனக்கு வலியே இருந்திருக்காதே, கரெக்டா?" "ஆமாண்ணா." "எனக்கு தெரியுமா. சரி, இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு முடிச்சாச்சு, நான் கிளம்புறேன்." "ஏனா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து இவங்கிட்ட அசிங்கப்படணும்னு சொல்ல வரியா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் பேஷண்ட பார்த்தாலாவது புண்ணியம் கிடைக்கும். இவன் கூட இருந்தா எனக்கு கெட்ட பேரு தான் கிடைக்கும்" என்று புலம்பியபடியே தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்ப,
டேய் சிவா என்று அர்ஜுன் அழைக்க, வேண்டாண்டா, உன் சவகாசமே எனக்கு வேண்டாம். யாழினி, இதோட நான் நாளைக்கு காலையில வரேன் என்று கூறிவிட்டு அர்ஜுன் அழைக்க அழைக்க காதிலேயே வாங்காமல் அங்கிருந்து கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். அதே நேரம் அர்ஜுனோ யாழினியை பார்க்க, யாழினி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் வேறு பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதை உணர்ந்தவன் அவளிடமிருந்து பிரிந்து, சரி, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடுறேன், சாப்பிடு. ஓகே பாஸ், நீங்களும் போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன்னை மட்டும் பாத்துக்கோ, என்ன பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, என்ன பாத்துக்க எனக்கே தெரியும் என்று கடுமையாக முகத்தை காட்டிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். அதில் யாழினியின் கண்களோ கலங்கிவிட்டது. இந்த பாஸ்க்கு என்னதான் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் இப்படிதான், ஒரு நேரம் நல்லா பேசுறாரு, ஒரு நேரம் மூஞ்ச காட்டுறாரு. இவர் எப்ப எப்படி இருப்பாருன்னே தெரியாம ரொம்ப அவஸ்தையா இருக்குது. என்ன கொடுமுடா இது என்று கலங்கி கொண்டிருக்க, அதே நேரம் கீழே அவர்களின் வீட்டிற்குள் வந்த யாழினியின் தம்பியோ அங்கு வேலை செய்பவர்களிடம் யாழினி பற்றி விசாரிக்க, நீங்க யார் தம்பி? நான் யாழினியோட தம்பி, இங்க இருக்காங்கல்ல யாழினி, அவங்க என்னோட அக்கா, நான் அவங்கள பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படிங்களா தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு திரும்ப அர்ஜுன் அங்கே மேலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவனை பார்க்கும் பொழுதே அவன் ஏதோ பெரிய திரைப்பட நடிகர் போலவே காட்சி தந்தது. கீழே இறங்கி வந்தவன் அவனை ஒரு கேள்வியோடு பார்க்க, நான் யாழினி பிரதர், அக்காவை பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்னாச்சி திடீர்னு? என்னவோ தெரியல, 2 நாளாவே மனசு சரியில்லை. அக்காக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் சார். சரி, ஓகே, இங்க வாங்க, இவரை யாழினி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்றதும், சரிங்க சார் என்று அவர்கள் சரவணனை அழைத்துக் கொண்டு யாழினியின் அறைக்கு சென்றவர் கதவை தட்ட, உள்ள வாங்க என்று கூப்பிடவும் உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவரோ, யாழினிமா, உன்னை பார்க்க உன் தம்பி வந்திருக்காப்ல. எனக்கா சொல்றீங்க? நிஜமாவா என்று சந்தோஷப்பட்டவள் அவர்களுக்கு பின்னால் வந்த சரவணனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். டேய் சரவணா, இப்பதான் அக்காவை வந்து பாக்கணும்னு உனக்கு தோணுச்சா? அக்கா, என்னக்கா, நான் எப்படி இங்க வந்து உன்னை பாக்குறது? இப்பவே தயங்கி தயங்கி தான் வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எங்க பாஸ் எதுவும் சொல்ல மாட்டார். உனக்கு எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ தாராளமா நீ கிளம்பி வரலாம், சரியா என்றதும் ஆசையாக அவள் கிட்டே வந்து அவன் பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அவள் காலில் இருக்கும் கட்டை பார்த்து பதறிவிட்டான். அவள் காலை பிடித்து கொண்டு, அக்கா என்ன ஆச்சு? உன் கால்ல எதுக்கு கட்டு போட்டிருக்க? எப்படி அடிபட்டுச்சு? ஏன் இதை எங்க யாருக்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தா நான் வந்து உன்னை பாத்துட்டு இருந்திருப்பேன்ல. டேய், கொஞ்சம் கேப் கொடுடா, அப்பதானே நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். போக்கா, எப்பவுமே உனக்கு விளையாட்டாவே போச்சு. எப்படி அடிபட்டுச்சு? அது கீழே கிளாஸ் பீஸ் உடஞ்சு கிடந்திருக்கு, அத கவனிக்காம நான் காலை வச்சங்காட்டியும் கிழிச்சிடுச்சு, மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. என்னக்கா அவ்வளவுதான்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற? உனக்கு சின்னதா அடிபட்டா கூட நீ தாங்கிக்க மாட்டியே, துடிச்சு போயிடுவியே, அப்புறம் எப்படி நீ இவ்வளவு பெரிய வலியை தாங்கிட்டு இருக்க என்று கேட்க, அவளுக்குமே அந்த சந்தேகம் வந்தது. அவளுக்கு அடிபட்ட போதும் சரி, அவளுக்கு மருந்து வைத்து கட்டும் போதும் சரி, அர்ஜுன் பக்கத்தில் இருக்க அவனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்ததால் அவளுக்கு சுத்தமாக வலி என்பது ஒன்று தெரியவே இல்லை. அதை எப்படி தம்பியிடம் கூறுவது? இல்லடா, அந்த அளவுக்கு பெயின் இருந்தா நான் கண்டிப்பா ஊரையே கூட்டிருப்பேனே. உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் தான், இருந்தாலும் நீ கவனமா இருக்கலாம்ல. வீட்டுக்குள்ள போட்டுட்டு நடக்கிற மாதிரி சப்பல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுக்கா. டேய், நம்ம வீட்டுல என்ன அப்படியே போட்டுட்டு நடக்கிறோம்? நம்ம வீட்டுல இல்லதான், ஆனா இங்க எல்லாரும் அப்படித்தானே போடுவாங்க. நான் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பாத்திருக்கேனே, பணக்காரவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு தான் நடப்பாங்கன்னு. அது அவங்களுக்கு வேணா சரியா வரும் சரவணா, ஆனா எனக்கு அப்படி சரியா வராது இல்ல. எனக்கு அது பழக்கமும் இல்ல. நான் இப்படித்தான். உன் அக்கா பத்தி உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் தான்க்கா, ஆனா உனக்கு அடிப்பட்ட விஷயத்த நீ இப்படி மறைச்சிருக்க கூடாது. அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? இப்ப பார்த்த என்னாலேயே தாங்கிக்க முடியல, அவங்களா இருந்தா துடிச்சு போயிடுவாங்க. எனக்கு தெரியும்டா, அதனாலதான் நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லல. நீயும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்க மனச கஷ்டப்படுத்தாத. அது எப்படிக்கா?
விஷயம் தெரிஞ்சும் நான் சொல்லாம இருக்க முடியும்? அப்படி இல்லடா, நம்ம குடும்பத்துக்காகத்தான் நம்ம பொண்ணு வேலைக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும்டா. அதுக்கு தான் சொல்றேன். சரி ஓகே, ஆனா நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட நீ கண்டிப்பா சொல்லணும், சரியா? சரிடா, கண்டிப்பா சொல்லுவேன், நீ கவலையே படாத. சரி, என்ன சாப்பிட்றன்னு சொல்லு. ஐயோ அக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது உன் காலில் அடிப்பட்ட விஷயமே. எப்படிக்கா நீ தனியா சமாளிச்ச? உன்னால நடக்க முடியுதா? இப்போ பரவாயில்லடா, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னவோ மனசே சரியில்லைக்கா. பேசாம நானும் உன் கூடவே இருந்துட்டுமா? டேய், என்னடா சொல்ற? இது என் பாஸ் வீடு, இங்க எப்படி உன்னை தங்க வைக்கிறது? என்னக்கா, நான் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு அதோட ஈவினிங் டியூஷன் எல்லாம் முடிஞ்சு நைட்டு தானே வீட்டுக்கு வருவேன். நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தானே. தயவு செஞ்சு நானும் உன் கூடவே இருக்கேனே ப்ளீஸ். ஒத்துக்கோ யாழினி, உன் தம்பி சொல்றது தான் கரெக்ட். எனக்கும் உன் தம்பி உன் கூடவே இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. பாஸ்கிட்ட பேசி பாருமா. அக்கா, எப்படிக்கா என்றதும் அதே நேரம் அந்த அறைக்குள் நுழைந்த அர்ஜுனும், என்ன யாழினி, உன் தம்பி சொல்றது கரெக்ட் தானே? உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், இருந்துட்டு போட்டுமே என்றதும் சரவணனின் கண்கள் விரிந்தது. உடனே யாழினியும், இல்ல பாஸ், அது எப்படி சரியா வரும்? நான் உங்க வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல என்னோட தம்பியும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா அது நல்லாவே இருக்காது. பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா பேசுவாங்க. யார் என்ன பேசுனா உனக்கு என்ன யாழினி? நான் ஒன்னும் சொல்லல. அப்போ நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று கூறவும் அவளோட சிந்தனை முழுவதும் மீராவின் மேல் வந்தது. அவள் எப்பொழுது இங்கு வருவாள், எப்பொழுது யாழினியை அவமானப்படுத்துவாள் என்று அவளாலேயே கணிக்க முடியாது. அந்த நேரம் அவள் தம்பி இங்கு இருந்தால் கண்டிப்பாக மீராவிடம் சண்டைக்கு போவான். இதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். இதையெல்லாம் யோசித்துத்தான் அவன் இங்கு இருக்க வேண்டாம் என்று அவள் முடிவெடுத்திருந்தாள். இல்ல பாஸ், இந்த விஷயத்துல நான் இன்னைக்கு நீங்க சொல்றத கேட்க மாட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க என்று கூற அவளை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவன், அப்புறம் இஷ்டம் என்று கூறிவிட்டு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் சரவணன், அக்கா, உங்க பாஸே ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னக்கா? சரவணா, நான் சொல்றேன்ல, அக்கா சொன்னா புரிஞ்சுக்கோ. அதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். நான் இன்னும் 2 நாள் தாண்டா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவேன். நிச்சயமா வந்துருவியாக்கா? இந்த 4 நாளா நீ இல்லாம நம்ம வீடாவே இல்ல. அப்பா ரொம்ப உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காரு. அப்பா கிட்ட சொல்லு கவலைப்பட வேண்டாம்னு. நானும் டெய்லியும் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் போன்ல பேசிட்டு தான் இருக்கேன். சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. காலையில என்னடா சாப்பிட்ட? இட்லி தான் சாப்பிட்டேன். அக்கா, இன்னைக்கு காலையில என்ன பிரேக்பாஸ்ட் பண்ணிருக்கீங்க? மசால் தோசைமா. சரவணனுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். நீங்க அவனுக்கு ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரீங்களா? கண்டிப்பா யாழினி என்று வேகமாக கீழே ஓடியவர் அடுத்த 10 நிமிஷத்தில் டிஃபனை வைத்து எடுத்து கொண்டு வந்து யாழினியிடம் கொடுக்க அதை வாங்கி சரவணன் கையில் கொடுத்தவள், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறா. அக்கா, என்ன விளையாடுறியா? ஆல்ரெடி நான் காலையில வீட்டுல இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். டே, உனக்கு இட்லி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படியும் நீ கம்மியா தான் சாப்பிட்டு இருப்ப. அதனால ஒழுங்கா இந்த தோசையை சாப்பிடு. அக்கா, என்னை பத்தி எப்படி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க? இல்லாட்டினாலும் 2 இட்லி தான் அக்கா சாப்பிட்டேன். அத சாப்பிடவே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அம்மா திட்டுவாங்களேன்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்த மசால் தோசையை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஆசை வருது என்று கடகடவென்று அந்த 2 மசால் தோசையும் சாப்பிட்டு முடித்தவன், சரி ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று அவன் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு யாழினியிடம் விடை பெற்று கிளம்பலாம் என்று வெளியே வர, அதே நேரம் வெளியே வந்த அர்ஜுனும், என்ன உங்க அக்காவை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சார், ரொம்ப ஹாப்பி. சரி, இப்போ எங்க போற? ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு சார், அதான் வேகமா போறேன். சரி ஓகே, நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், அவர் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுவாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார், அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உங்க அக்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவ ஒன்னும் சொல்ல மாட்டா, நீ வா என்று அவனை அழைத்து கொண்டே கீழே வந்தவன் வெளியே பார்க்க அங்கு டிரைவர் நின்று கொண்டிருந்தார். டிரைவரை அழைத்து, டிரைவர், இது யாழினியோட தம்பி, இவர் எந்த ஸ்கூல்ல சொல்றாரோ அங்கே இறக்கி விட்டுட்டு வந்துருங்க.
ஓகே சார். தம்பி வாங்க போலாம் என்று கார் கதவை திறந்துவிட்டு அவனை அமரச் சொல்ல, இதெல்லாம் அவனுக்கு ஏதோ கனவில் நடப்பது போல இருந்தது. காருக்குள் அமர்ந்தவன் அர்ஜுனை பார்த்து, ஓகே சார், தேங்க்யூ, நான் கிளம்புறேன் என்று கூற அவனை பார்த்து லேசான தலையசைப்புடன் அர்ஜுன் உள்ளே சென்று விட்டான். அதே நேரம் சரவணனுக்கு அந்த காரில் உட்கார்ந்ததிலிருந்து சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஸ்கூலுக்கு போகும் வரை அந்த சந்தோஷத்தை அனுபவித்தபடியே சென்றான். அதே நேரம் அர்ஜுனோ டைனிங் டேபிள் மீது வந்து அமர்ந்து, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வாங்க என்று கேட்க, எஸ் சார் என்று அவனுக்கு தோசை கொண்டு வந்து வைக்க, யாழினி சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல சார், இனிமேதான் கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ நேரத்துக்கு மாத்திரை போடணும், அப்போ பிரேக்ஃபாஸ்ட சீக்கிரம் கொடுக்கணும்னு தெரியாதா? இல்ல சார், அதுக்குள்ள யாழினி தம்பி வந்து, இப்படி எல்லாம் என்கிட்ட காரணம் சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது. போய் ஃபர்ஸ்ட் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஓகே சார் என்றவர் கடகடவென்று ஒரு தட்டில் தோசையை வைத்துக் கொண்டு மேலே செல்ல, அதை பார்த்தவனோ அவ சாப்பிடாம அமைதியா அமர்ந்து கொண்டிருந்தவன் அவர் பாதிப்படி ஏறி இருக்கும் பொழுதே அங்கிருந்து, யாழினி சாப்பிடறாளான்னு பாத்துட்டே வாங்க. ஓகே சார் என்று வேகமாக உள்ளே சென்று அவள் கையில் தட்டை கொடுத்து, இந்தம்மா சாப்பிடு, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலன்னு சார் எங்களை புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டாரு. இல்லக்கா, தம்பி வந்ததுனாலதான். எனக்கு புரியுதுமா, இந்தா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. நீங்க வச்சுட்டு போங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இந்த வம்பே வேண்டாம். இங்கேயே இருந்து நீ சாப்பிடுறியா இல்லையான்றத பாத்துட்டு தான் கீழே வரணும்னு சார் சொல்லி இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் சாப்பிடாமையே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ சாப்பிட்டுன்னு நான் போய் சொன்னாதான் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் என்றார். என்ன, பாஸ் எனக்காக சாப்பிடாம இருக்காரா? ஆமாமா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு என்றதும் அந்த சந்தோஷத்திலேயே தட்டை வாங்கி கொண்டு ஆசையாக அந்த மசால் தோசையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் அர்ஜுன் தனக்காக சாப்பிடாமல் இருப்பதை நினைத்து மனசுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். அதற்குள் பணியால் கீழே இறங்கி வர, என்னாச்சு? யாழினி சாப்பிட்டு இருக்காங்க சார். ஓகே என்றவன் அதற்கு பிறகுதான் அவனுடைய தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட தொடங்கினான். சாப்பிட்டு முடித்தவன் அவனுடைய லேப்டாப், ஃபைல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு யாழினி அறைக்கு சென்று, யாழினி, நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான டீடைல்ஸ், கொட்டேஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். உன்னால முடியுமா? நீ ரெடி பண்ணுவியா? எஸ் பாஸ், நான் நல்லாதான் இருக்கேன், நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன் என்று அவளுடைய லேப்டாப்பை எடுத்துக்கொள்ள, நான் உனக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டேன், நீ அதை செக் பண்ணிக்கோ. ஓகே பாஸ் என்றதும் அவன் அங்கிருந்து வெளியே செல்ல போகும் அவனையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் மீரா கீழே இருந்து மேலே ஏறி வருவதை பார்த்த அர்ஜுனோ கதவை நன்றாக திறந்து வைத்துவிட்டு யாழினி அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவனது திடீர் செயலில் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் இருந்தவள் அப்பொழுதுதான் வாசலை பார்க்க அங்கே மீரா வந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் அவள் முகத்தில் ஒரு விரக்தியான புன்னகை. ஓ, அப்போ மீரா மேடம் வராங்கன்னு சொல்லிட்டு தான் பாஸ் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரா? நான் தான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் அர்ஜுனோ, என்ன யாழினி, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? எஸ் பாஸ் என்று கூற வேண்டுமென்றே அவள் லேப்டாப் முன் கையை நீட்டி அவள் மேல் உரசுவது போல, இதோ இந்த மெயில் தான் நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், இதை செக் பண்ணி சீக்கிரமா கொட்டேஷனை ரெடி பண்ணு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மேலே வந்த மீராவிற்கோ அவர்கள் இருவரும் இவ்வளவு நெருக்கமாக அமர்ந்து வேலை செய்வதை பார்க்க பொறாமையாக இருந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்தவள், அர்ஜுன் என்று கூப்பிட, என்ன மீரா, உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இப்படித்தான் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம வருவியா? என்னாச்சு அர்ஜுன்? கதவு ஓபன்ல தான் இருந்துச்சு, அதனால தான் நான் உள்ள வந்தேன். இதே கதவு சாத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். எப்ப பாரு ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இரு. சரி, எதுக்கு இப்பெல்லாம் அடிக்கடி என் வீட்டுக்கு வர? என்ன அர்ஜுன், நான் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அதான் இல்லன்னு பல தடவை சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப இதே கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? நீ என் மேல கோவத்துல இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி, இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. அங்கிளுக்கு எப்போ கர்மாதி?
அதை கேட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் என்றதும் அவன் ஒன்றும் புரியாமல் யாழினியை பார்க்க, மீரா மேடம், நாளன்னைக்கு தான் பெரிய பாஸ்க்கு கர்மாதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நான் உன்கிட்ட கேட்கல, நான் அர்ஜுன் கிட்ட தானே கேட்டேன். நீ அவனோட பிஏவா இருந்தா வேலையில மட்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, மத்தபடி பர்சனல் ஒர்க் எல்லாம் நீ ஹெல்ப் பண்ண தேவையில்லை, புரியுதா என்று அவளை இன்சல்ட் பண்ணியது போல பேசவும் அவளுக்கு வருத்தமாகி போய் அமைதியாக கீழே குனிந்து கொண்டவள், சாரி மேடம் என்று சொல்லிவிட, அதே நேரம் அர்ஜுனோ, யாழினி, நீ எனக்கு மட்டும்தான் பிஏ, எனக்கு மட்டும்தான் நீ பயப்படணும், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ ரிப்ளையும் பண்ணணும். இப்படி கண்டவங்க வந்து உன்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு அமைதியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க பேசுறது உனக்கு தப்பா இருந்துச்சுன்னா தாராளமா நீ எதிர்த்து பேசலாம், புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். அர்ஜுன், ஆனாலும் நீ ஒரு தடவை நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் என்ன ரொம்பவே அவமானப்படுத்துற, சொல்லிட்டேன். எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் நீ திருந்துற மாதிரியே தெரியலையே. சரி, அதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, கிளம்பு. போறேன், இப்ப போறேன். ஆனா கண்டிப்பா நாளன்னைக்கு நான் காலையில சீக்கிரமாவே வந்துருவேன். வராதன்னு சொன்னா மட்டும் வராம இருக்க போறியா என்று அவன் புலம்புவது அவள் காதலியுமே விழுந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொண்டாதவள், இருக்கட்டும் அர்ஜுன், எனக்கு தெரியும் உன்னை அந்த யாழினி கிட்ட இருந்து பிரிச்சு எப்படி என் கூட வச்சுக்கணும்னு. அத நான் கூடிய சீக்கிரமே நிறைவாத்தி காட்டுறேன். சோ அதுக்கப்புறம் இந்த யாழினியால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது என்று மனசுக்குள் நினைத்தவள் அங்கிருந்து கோபமாக புறப்பட்டு சென்று விட்டாள். போகும் அவளையே பார்த்திருந்தவனுக்கு சிவா சொல்லியது தான் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்தது. அவன் சொல்லியது போலவே மீரா வந்தவுடன் யாழினியை அவமானப்படுத்துவது போல பேசி அவள் மனசை கஷ்டப்படுத்தி விட்டாள். இல்ல, இந்த மீரா மேல சிவா சொன்ன மாதிரி ஒரு கண்ணை வைக்கணும். ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷன்ல தான் இப்ப திரும்ப இங்க வந்து வரப்போக இருக்கா என்று நினைத்தவன், எப்பதான் ஆபீஸ்க்கு திரும்ப போகணும், அப்பதான் இந்த மாதிரி கண்ட கழிச்சடிங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வராதுங்க என்று மனதிற்குள் பொறுமியவன், சரியாழி, இந்த ஒர்க்க பாரு, நான் இதோ வந்துடுறேன் என்று வேகமாக எழுந்து வெளியே செல்ல, போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், எனக்கு என்னாச்சு பாஸ், ஏன் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும்னு தோணுது. ஒரு செகண்ட் என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போனாலும் அதை என் மனசு தாங்கிக்க மாட்டேங்குதே. இந்த உறவுக்கு நான் என்ன பெயர் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்குது பாஸ் என்று கண் கலங்கியவளின் கண்ணீர் வழிந்து லேப்டாப்பில் விழுந்தது.